என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நான் இன்றைக்கி ஹெல்த்தியான பகோடா ரெசிபி தாங்க செய்து காட்ட போகிறேன். நம்ம நார்மலாக கடலை மாவை வச்சு பகோடா செய்வோம் இல்லைங்களா? ஆனால் அதே பகோடாவையே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 200 கிராம் கேழ்வரகு மாவை சேர்த்துப்போம். அடுத்ததான் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு மிளகாய்த்தூள் போடுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா பச்சை மிளகாய் கூட ஒரு 2 பச்சை மிளகாயை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நீல வாக்கில் வெட்டின 2 பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை, கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக சேருங்க. நம்ம வெங்காய பகோடா உதிரியாக போடுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தான் இதை போட போகிறோம். அதனால் அதிகம் தண்ணியை சேர்க்க வேணாம். பாருங்கள், இதில் நான் முருங்கைக்கீரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கோங்க. முக்கியமாக சிறுகீரையை சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு, கோஸு, கேரட்டு, அப்புறம் கேப்சிகம், இந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் சேர்த்து செய்யலாங்க. சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்படி நம்ம மாவு எடுத்து இப்படி எல்லாத்தையும் இப்படி உதுத்து போடுற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கலாம். வானலில் நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம பகோடாவை போட ஆரம்பிப்போம். மாவை எடுத்து அப்படியே உதுத்து விட்ட மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க. பாருங்கள், நான் போடுற மாதிரி இந்த மாதிரி உதுத்து விட்ட மாதிரி போடுங்க. 1 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விடுவோங்க. இந்த பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன். இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு நம்ம குலோப் ஜாமுனை கிளறி கொடுப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா 1 நிமிஷத்துக்கு கிளறி கொடுத்துட்டே இருங்க. பாருங்கள், வெந்துடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சத்தான கேழ்வரகு மாவு பகோடா ரெடி ஆகிடுச்சிங்க. இது பாருங்கள், பகோடா இந்த அளவுக்கு நம்ம ஒரு முருகி எடுத்து பாருங்கள். கேழ்வரகு மாவில் நம்ம இதை செய்கிறதால இது கலரே காப்பி கலராக இருக்க மாதிரி இருக்குங்க. நமக்கு வெந்துடுச்சான்னு கண்டுபிடிக்க தெரியாது. அப்படி கண்டுபிடிக்க தெரியலன்னா என்ன பண்ணுங்கன்னா, ப்ரௌன் கலராக மாறி இருக்குது பாருங்கள் வெங்காயம். இந்த மாதிரி வெங்காயத்தோட நிறம் மாறினாலே இதை வெந்துடுச்சுன்னு அர்த்தங்க. நீங்கள் எடுத்துடலாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல வித்தியாசமான சுவையில் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.